வணக்கம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசைதான். அதுக்கான திறவுகோல் எங்க இருக்கு? ரொம்ப தூரம் தேட வேணாம். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த 3 கதைகளுக்குள்ள அது ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த கதைகளை நாம ஒன்னொன்னா திறந்து பார்க்கலாம். சொர்க்கம் நரகம் இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த ஒரு கேள்வி ஒரு பெரிய மன்னனையே ரொம்ப குழப்பிருச்சு. ஆனா பாருங்க, அந்த குழப்பம்தான் ஒரு ஆழமான உண்மையை தேடுற பயணத்துக்கு ஆரம்பமாவும் இருந்துச்சு. இந்த கதை ஒரு மன்னனை பத்தினது. அவருக்கு செத்ததுக்கு அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்னு ஒரே பயம். அதனால சொர்க்கம் எங்க இருக்கு, நரகம் எங்க இருக்குன்னு அவருக்கு உடனடியா பதில் தெரிஞ்சாகணும். அதனால அவர் தனக்கு ரொம்ப நம்பிக்கையான தளபதியை கூப்பிட்டு 24 மணி நேரத்துக்குள்ள பதில கண்டுபிடி, இல்லைனா என் கோபத்துக்கு ஆளாவ அன்னு ஒரு முடிக்கவே முடியாத வேலையை கொடுத்தார். பாவம் அந்த தளபதி உண்மையான ஞானமுள்ள ஒருத்தரை தேடி அவசர அவசரமா ஓடுறாரு. நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருந்த ஒரு துறவிய பாக்குறாரு. ஆனா அந்த துறவி என்ன பண்ணாரு தெரியுமா? கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா, நீ ஒரு முட்டாள், உன்னை நியமிச்ச உன் ராஜா உன்னை விட பெரிய முட்டாள்னு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் தளபதிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. சுயநினைவை இழந்து அந்த துறவியை வெட்டுறதுக்காக வாள உருவிட்டாரு. அந்த நொடி அந்த துறவி ரொம்ப அமைதியா ஒன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் தளபதி அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது தன்னோட கோபம்தான் நரகம்னு. அந்த உண்மையை உணர்ந்து வாளை திரும்ப உரைக்குள்ள போட்ட அந்த நொடியில துறவி சொன்னாரு, சொர்க்கம் எங்க இருக்குன்னு. அப்போ முதல் திறவுகோள் ரொம்ப சிம்பிள். சொர்க்கமும் சரி நரகமும் சரி வெளியிலே எங்கேயும் இல்ல. அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நம்ம கோபம் நரகத்தோட கதவை திறக்குது, நம்ம அமைதி சொர்க்கத்தோட கதவை திறக்குது. அவ்வளவுதான் விஷயம். சரி, மனச கட்டுப்படுத்துறது முதல் படி. ஆனா அது மட்டும் போதுமா? வாங்க நம்ம இரண்டாவது கதைக்கு போலாம். நம்ம மனநிலைய இந்த உலகத்துல புத்திசாலித்தனமான செயல்களோட எப்படி இணைக்கிறதுன்னு இந்த கதை நமக்கு சொல்லித்தரும். இது ஒரு பொறுமையே இல்லாத மன்னனை பத்தின கதை. காட்டுக்குள்ள வழிய மறந்து பசியில வாடி போயிருக்காரு. அப்போ ஒரு வயசான பாட்டி அவருக்கு சூடா சாப்பாடு கொண்டு வந்து தராங்க. ஆனா நம்ம மன்னன் என்ன பண்ணாரு? அவசரப்பட்டு சாப்பாட்டுல கைய வச்சு சுட்டுக்கிட்டாரு. இத பார்த்த அந்த பாட்டி, நீ சாப்பாடு சாப்பிட்றது ஒண்ணுதான், நாட்டை ஆள்றது ஒண்ணுதான், முட்டாள்தனமா நேரா நடுவுல கைய வைக்கிறியேன்னு திட்டுறாங்க. பொறுமையா இருந்தா என்ன கிடைக்கும், அவசரப்பட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியுமா? அந்த பாட்டியோட அறிவுரை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஃபார்முலா அது. அப்பதான் அந்த ராஜாவுக்கு புரியுது, பொறுமைனா சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, அது ஒரு இலக்கு அடையறதுக்கு படிப்படியா சரியா திட்டம் போட்டு ஆகே போவட்டோன்னு. மன அமைதி செக், பொறுமையான செயல் செக். இப்போ மூணாவது திறவுகோள். நம்ம எல்லாருமே தினமும் சந்திக்கிற ஒரு சவால், நம்ம பணத்தை, நம்ம வளங்களை எப்படி சரியா கையாள்றதுங்கிறது தான் அது. ஒரு குரு தன் சீடனை ஒரு பணக்காரர்கிட்ட நன்கடை வாங்கிட்டு வர அனுப்புறாரு. ஆனா அந்த சீடன் திரும்பி வந்து அவர் ஒரு பயங்கரமான கஞ்சன்னு சொல்றான். ஏன்னா கீழே சிந்தின 2 சொட்டு எண்ணெய்க்காக அந்த பணக்காரர் வேலைக்காரங்களை பயங்கரமா தண்டிச்சதை இவன் பார்த்துட்டான். இவர்கிட்ட போய் கேட்டா என்ன கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே அந்த சீடன் ரொம்ப தயக்கத்தோட அந்த பணக்காரர்கிட்ட 1,00,000 ரூபாய் நன்கொடை கேட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த சீடனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த பணக்காரர் கேட்ட 1,00,000 மட்டும் கொடுக்கல, பதிலா 3,00,000 ரூபாயை உடனே கொடுத்து நல்ல காரியத்தை சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. அப்போதான் குரு விளக்குறாரு, அந்த பணக்காரர் கஞ்சன் இல்ல, அவர் சிக்கனமானவர். சின்ன சின்ன செலவுகளை வீணாக்காம கட்டுப்படுத்தினதால தான் தேவைப்படும் போது பெரிய விஷயங்களுக்கு அவரால் இவ்வளவு தாராளமா உதவ முடிஞ்சது. அப்போ இந்த 3 பழங்கால கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? இந்த 3 கதைகளும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. முதல்ல உங்க மனசை கட்டுப்படுத்துங்க. 2வது உங்க செயல்கள்ல பொறுமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துங்க. 3வது உங்க செல்வத்தை சிக்கனமா நிர்வகிங்க. இப்போ இந்த 3 திறவுகோள்களும் உங்க கையில இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி. இன்னைக்கு நீங்க எந்த கதவை திறக்க போறீங்க?